உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். பண மோசடி தொடர்பான 17 குற்றச்சாட்டுகளில் இருந்து ரொஸ்மா மன்சூர் விடுதலை. முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் துணைவியார் டாக்டர் ஸ்ரீ ரொஸ்மா மன்சூர் 70 லட்சம் வெள்ளி தொடர்பான 17 பண மோசடி குற்றச்சாட்டுகளில் இருந்து இன்று விடுவிக்கப்பட்டார். கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ரத்து செய்ய கோரி ரொஸ்மா தாக்கல் செய்த மனுவை ஏற்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி இன்று தீர்ப்பளித்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதற்கு முன்பு கடந்த 2018 ஆண்டு அக்டோபர் 4 ரொஸ்மா மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. அவர் 7,97,750 ரிங்கெட் பண மோசடி செய்ததாக 12 குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டார். மேலும் உள்நாட்டு வருமான வரி வாரியத்திற்கு தனது வருமானத்தை அறிவிக்க தவறியதற்காக 5 குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டார். கடந்த 2013 ஆண்டு டிசம்பர் 4 முதல் 2017 ஆண்டு ஜூன் 8 இடையே இவர் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தனது பிறந்தநாள் மாதத்தில் சாதகமான தீர்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தீர்ப்பை தன் கணவருக்கு பரிசாக வழங்குவதாக நீதிமன்றத்திற்கு வெளியில் செய்தியாளர்களிடம் பேசிய ரொஸ்மா கூறினார். தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சனையில் தலையிடவில்லை என்றால் போலீஸ் புகார் செய்யுங்கள். பாப்பா ராயுடுவிற்கு பதிலடி. ஸ்லாங்கூரை சேர்ந்த 5 தோட்ட மக்களின் வீட்டு பிரதிநிதித்துவ விவகாரத்தில் தாம் தலையிடவில்லை என ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு தெரிவித்துள்ளார். மேரி, புக்கிட் திங்கி, மின்யாக், நிகல் கார்டன், டகார் ஆகிய 5 தோட்ட மக்களின் வீடமைப்பு திட்டம் SPHS எனப்படும் ஸ்லாங்கூர் மாநில வீடமைப்பு மற்றும் சொத்துடைமை வாரியம் மற்றும் பெர்ஜையா சிட்டி நிறுவனம் ஆகிய தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று அவர் சொன்னார். முன்னதாக 5 தோட்டத்திற்கும் தலா 5 பிரதிநிதிகளை மக்களே தேர்வு செய்துள்ளனர். ஆனால் பாப்பா ராயுடு சில தரப்பினர் நியமனம் செய்து அவர்களுடன் பேச்சு நடத்தி வருவதாக தோட்ட மக்கள் நேற்று போலீஸ் புகார் செய்திருந்தனர். இதன் தொடர்பில் விளக்கமளித்த பாப்பா ராயுடு, இந்த வீடமைப்பு திட்டத்தில் வீடு வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்களின் பட்டியலை பரிசீலனை செய்வதற்காக கடந்த டிசம்பர் 3 பெர்ஜையா சிட்டி SPHS மற்றும் 5 தோட்டங்களின் முன்னாள் ஊழியர்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய கூட்டத்தை தமது அலுவலகம் ஏற்பாடு செய்ததாக கூறினார். அக்கூட்டத்தில் 96 தோட்ட தொழிலாளர்கள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்துள்ளதாக கூறப்பட்டதை சுட்டிக்காட்டினர். எஞ்சிய 176 தொழிலாளர்களும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பெர்ஜையா சிட்டி அந்த தோட்டத்தை 2015 எடுத்துக்கொண்டது முதல் வேலை செய்ததை உறுதிப்படுத்த அவர்களின் பெயர்களை பெர்ஜையா சிட்டி நிறுவனம், மாநில அரசு தலைமை செயலகம் மற்றும் SPHS அதிகாரிகளுடன் இணைந்து மறுபரிசீலனை செய்வது என முடிவெடுக்கப்பட்டது. அந்த 176 பேரும் அந்த தோட்டங்களின் முன்னாள் தொழிலாளர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை தாங்கள் சமர்ப்பிப்பதாக அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தோட்ட தொழிலாளர்களின் பிரதிநிதிகளும் உறுதியளித்தனர். ஆகவே அந்த 5 தோட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்களுக்கான வீடமைப்பு திட்டத்தில் தகுதியான விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் நாங்கள் தலையிடவில்லை. அரசியல்வாதிகள் மற்றும் சில தனிப்பட்ட நபர்களின் இடையூறு காரணமாக தோட்ட தொழிலாளர்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை அமல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மலிவான விளம்பரத்திற்காக சிலர் புரியும் காரியங்கள் தோட்ட பாட்டாளிகளுக்கு சொந்த வீடமைப்பு திட்டத்தை உருவாக்குவதற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், மந்திரி பெசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடன் ஷாரி மற்றும் தமது அலுவலகம் மேற்கொள்ளும் முயற்சிக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் பாப்பா ராயுடு உண்மையாகவே தலையிடவில்லை என்றால் அவர் சார்பில் தைரியமாக போலீசில் புகார் செய்ய வேண்டும் என தோட்ட மக்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். அவர் சொல்வது போல் அவரின் தலையீடு எதுவும் இல்லை என்றால் தோட்ட மக்களுக்கு எதிராக புகார் செய்யட்டும். உண்மை யார் பக்கம் உள்ளது என்பதை பார்ப்போம். தஞ்சுங் ரம்புத்தான் தமிழ் பள்ளிக்கு இணை கட்டடம் தேவை. பேராக் தஞ்சுங் ரம்புத்தானில் உள்ள தமிழ் பள்ளி சக வசதிகள் கொண்ட பள்ளியாக விளங்க இணை கட்டட கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இப்பள்ளியில் சுமார் 300 மாணவர்கள் கல்வி மேற்கொண்டு வருகிறார்கள். மாணவர்களின் வளர்ச்சிக்கு பள்ளி நிர்வாகம் மேலும் பல வசதிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் அப்பள்ளியின் தரத்தையும் மேம்படுத்த முழு வசதிகள் கொண்ட பள்ளியாக விளங்க இப்பள்ளிக்கு இணை கட்டடம் தேவையாய் அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சுகுமாரன் வலியுறுத்தினர். அப்பள்ளியின் 72வது திடல் தட போட்டி நிகழ்வில் அவர் இதனை வலியுறுத்தினர். இந்த பள்ளிக்கூடம் தம்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது.
பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருவதால் இப்பள்ளி தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று நம்பிக்கை உள்ளது. இந்த நிகழ்விற்கு சிறப்பு வருகை புரிந்த தம்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான சிறப்பு அதிகாரி ஆர் சுரேஷ்குமார் இந்த வட்டாரத்தில் உள்ள 5 தமிழ் பள்ளிகளின் தேவைகள் நிறைவேற்றி வருவதாகவும், அந்த வகையில் தஞ்சம் ரம்புதான் பள்ளி நிர்வாகம் முன்வைத்த கோரிக்கையை பிரதமர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறினார். ஆட்சியாளர் பிரதமர் அவமதிப்பு, சமூக ஊடக பிரபலம் மீது போலீஸ் விசாரணை. ஆட்சியாளரையும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் அவமதித்ததாக கூறப்படும் சமூக ஊடக பிரபலம் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தனது டிக்டாக் கணக்கில் அவமரியாதையான உள்ளடக்கத்தை வெளியிட்டதாக புகார் செய்யப்பட்டதை தொடர்ந்து 22 வயதுடைய அந்நபர் ஜொஹூரில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் கூறினார். தகவல் தொடர்பு மற்றும் பலூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் அந்நபரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. இச்செயலுக்காக அந்த பிரபலம் தனது டிக்டாக் கணக்கு மூலம் மன்னிப்பு கோரியதை தொடர்ந்து அவரை காவலில் வைக்க செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரித்தது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக இது சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் என்று ரசருடீன் கூறினார். அண்மையில் ஜொஹூர் பாருவில் ஹலால் சான்றிதழை கொண்டிருக்கவில்லை என கூறப்படும் ஒரு உணவகத்தில் மேன்மை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம், ஜொஹூர் துங் மகோதா இஸ்மாயில் மற்றும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆகியோர் உணவருந்தியதை விமர்சித்து அந்த ஆடவர் கருத்தை வெளியிட்டிருந்தார். சமூக ஊடகங்களில் விமர்சனங்களை எதிர்கொண்ட பிறகு அவர் தனது செயலுக்காக மன்னிப்பு கோரியதோடு அதன் தொடர்பான டிக்டாக் காணொலியையும் நீக்கினார். ஒன் பெஸ்தாரி நெட் குத்தகையில் ஊழல் இல்லை, எஸ்பிஆர்எம் தகவல். ஒன் பெஸ்தாரி நெட் எனப்படும் பள்ளிகளுக்கான அதிவேக இணைய கல்வி வசதி திட்ட குத்தகையில் ஊழல் நிகழவில்லை என ஊழல் தடுப்பு ஆணையம் எஸ்பிஆர்எம் உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக கல்வி அமைச்சின் வாயிலாக 4 பில்லியன் ரிங்கெட் பெருமானம் உள்ள இந்த குத்தகை YTL நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நிகழ்ந்திருப்பதாக சந்தேகித்து எஸ்பிஆர்எம் விசாரணையை தொடங்கியது. அத்திட்டம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் போலி ஆவணங்களை பயன்படுத்தி அரசாங்கத்திடம் கோடிக்கணக்கான பணத்தை கோரியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் தொடர்பில் அந்நிறுவனத்தின் தலைமையகத்தில் எஸ்பிஆர்எம் சோதனை நடத்தி ஆவணங்களை பறிமுதல் செய்தது. கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் அடிப்படையில் எந்த ஊழலும் நிகழவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இவ்விவகாரம் தொடர்பில் யார் மீது குற்றச்சாட்டு கொண்டுவர முடியாது என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் எஸ்பிஆர்எம் தங்கள் நிறுவனத்தின் மீதான கரையை நீக்கியுள்ளதாக YTL ஓர் அறிக்கையின் வழி தெரிவித்துள்ளது. மின்சாரம் தாக்கி மாணவன் மரணமா? செட்டாங்கில் பரபரப்பு. ஸ்லாங்கூர் செட்டானில் உள்ள ஆரம்ப பள்ளி ஒன்றில் 12 வயதுடைய 6ஆம் ஆண்டு மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை 6:50 மணி அளவில் சம்பந்தப்பட்ட மாணவன் சுயநினைவின்றி இருந்த நிலையில் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மின்சாரம் தாக்கியதன் விளைவாக தான் அம்மாணவன் உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் இது குறித்து புகார் அளித்திருப்பதாக செட்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் AA அன்பழகன் தெரிவித்தார். மாணவனின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய சவ பரிசோதனை அறிக்கைக்காக போலீஸ் காத்திருக்கிறது. இதற்கிடையில் விசாரணைக்கு இடையூறு அளிக்கும் விதமாக யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.